ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு இன்றைக்கி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, டக்குன்னு சொல்லிடுறேன், எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான். என்னென்னா, நேற்று மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிருந்துச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 12 மணி அளவுக்கு நேற்று மழை பெஞ்சிருக்கும். அதோட சரி கரண்ட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுதிரி எடுத்து பொருத்தி கீழே தான் பொருத்தி வச்சுருந்தேன். இந்த இடத்துலலாம் பொருத்தி வச்சுருந்தேன். அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி அளவுக்கு வரைக்கும் பிள்ளைங்க வந்து 2 பேருமே தூங்கவே இல்லை. சரி தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:45 ஒரு 2 மணி அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் தூங்கிட்டேன். நான் தம்பி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போதே தூங்கி கீழே கட்டிலுக்கும் ஏர்குலருக்கு வந்து கொஞ்சம் தான் ஒரு பாய் விரிக்கலாம் அந்தளவுக்கு தான் இடம் இருக்குது வீட்டில். படுத்து தூங்கிட்டேன். அதோடு என்ன பண்ணிட்டேன், என் பாப்பா வந்து முழிச்சிருந்தா. அவள் எடுத்து வச்சாலோ இல்லை யார் அவங்க எடுத்து வச்சாங்களோ என்னன்னு எனக்கு தெரில. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷின் வச்சுருந்தேன். அது மேலே வந்து மெழுகுவர்த்தி வச்சுட்டாங்க. மெழுகுவர்த்தி வச்சுட்டு இந்த ஹேங்கரில் துணி வந்து தொங்க போட்டிருந்தேன். அதோடு என்னாச்சுங்கிறது, மெழுகுவர்த்தி பூரா என்ன செஞ்சு பிடிச்சி பூரா எரிஞ்சிருச்சு. அது கூட தெரியல. மாப்பிள்ளை திடீர்னு எழுந்திரிச்சு தான் அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணோம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி முடித்தோம். ரெண்டாவது இதில் என்னன்னா, நாங்கள் 3 பேர் படுத்திருந்தோம். கொஞ்சம் முன்னப்பட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைங்க 2 பேர். அதுக்கு பிறகு நான் என் மாப்பிள்ளை கட்டில் படுத்திருந்தாங்க. கொஞ்சம் முன்னப்பட இருந்துன்னா எங்கள் 3 பேர் மேலேயும் நேற்று பிடிச்சிருக்கோம். இறைவனுடைய அருளால் நாங்கள் இன்றைக்கி அவங்க முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, என்னைய மாதிரி அசால்ட்டாக சின்ன பிள்ளையில தூங்க போட்டோம், தூங்கவும் இல்லாமல் அது மெழுகுவர்த்தி எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆஃப் பண்ணி வைங்க. இல்லைன்னா வேறு பக்கம் வைங்க. இல்லைன்னா ஒன்று பிள்ளைங்க மேலே பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப மனவேதனைக்கு ஆகிருக்கும். உண்மையிலே இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட பக்கத்தில் என் மகன் படுத்திருந்தா அந்த வாஷிங் மிஷின் எப்படி இருக்குன்னு காமிக்கணும். வாஷிங் மிஷினை வெளியே தூக்கி வச்சுட்டோம். இதாக இருக்கு பாருங்க. இது ஹேங்கரில் தொங்கப்பட்ட துணி, அதுலேருந்து தீ பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் பூரா ஃபால்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் பூராமே பிடிச்சிருச்சு. எங்கள் 2 பேபியுமே சிசேரியன். அதனால தான் என் மாப்பிள்ளை அதை எடுத்து கொடுத்தாங்க. அது முதல்ல ஒரு 4000 ரூபா கட்டினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் 200 300 அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கட்டி முடித்தோம். இது இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு, பரவாயில்ல. ஆனால் அது போனாலும் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக ஏதாகலை, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும். மற்றபடி வேறு இந்த வீட்டில் நான் இதை விட மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டாரு. இது உங்களுக்கு பதிவிடுறதுக்கு கூட என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒன்று, சந்தோஷத்தை சொல்கிறேன். இது மாதிரி கஷ்டத்தையும் சொல்லுவோம். ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் மழை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு இது ஒரு முன் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.